சொல்ல போறீங்களா? ஏன்னா ஜான் பாண்டியனை கூட அப்படின்னா அப்படி சொல்லலாம். சின்ன ஏசிஎஸ் சின்ன கட்சி, நிரூபிக்கப்படாத, தங்களுக்குன்னு இத்தனை பெர்சன்ட் வாக்கு வங்கி இல்லைன்னு இதுவரைக்கும் இருக்கு இல்லைன்னு நிரூபிக்காத அவங்கள கூட நீங்க அப்படி பண்ணலாம். ஆனால் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 5.5%, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கடைசி வரைக்கும் காத்திருந்து கழுத்தறுத்த பிறகு 3.5% ஓட்டு வாங்கினார் தினகரன். அந்த தினகரன் நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டார். வெற்றிகள் கிடைக்காம இருக்கலாம் சார். எவர் ஒருவரையும் அப்படியெல்லாம் எள்ளி நகையாடக்கூடாது. நாம் அதை அனுமதிக்க கூடாது. இப்போ அண்மையில் மாவட்ட கூட்டத்தில் பேசுகிற போது நிச்சயமா பாமக வந்துரும்பா அப்படின்னு எடப்பாடி பேசுனதா சொல்றாங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் உள்ள இருக்கும்போது தினகரன் வந்து ஒரு நம்ம தேவையில்லைன்னு கூட அதை தன்னம்பிக்கையை வாழ்த்து சொல்லி ஒரு பொக்கே அனுப்பி விட்டுருங்க. நான் இங்கே இருந்து ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். அந்த பாமக இருந்த போது தானே ஆட்சியை இழந்தீங்க. அந்த பாமக இருந்த போது தானே வட மாவட்டங்கள் என்று சொல்லப்படுகிற திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களில் சென்னை உட்பட 47 தொகுதி அதிமுக எத்தனை தொகுதியில் ஜெயிச்சு ஞாபகம் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்த பிறகு அதன் காரணமாகவே சில இடங்களை குறைச்சிக்கிட்டு, சமூகத்துக்காக ராமதாஸ் கொஞ்சம் இறங்கி வந்தார். நமக்கு ஒரு சமூகத்துக்கு நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீட்டுகளை குறைச்சிக்கிட்டு வந்த பிறகும் உற்சாகத்தோடு வாக்களித்திருக்க வேண்டிய வன்னியர்கள் வாக்களிச்சாங்களா என்னவோ தெரியாது. ரிசல்ட் வந்து 47 அதிமுக பாமக கூட்டணி பெற்ற தொகுதிகள் 1, 46 இடங்களில் திமுக தான் ஜெயிச்சிச்சு. ஸோ அந்த பாமக இருந்த போது உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. ஆட்சி இழந்தீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பெல்ட்னு சொல்லும்ல வன்னியர்கள் பெல்ட், அங்கேயே 99.9% தோல்வி சார். நான் அதை கேவலமாக சொல்லலை. வெற்றி தோல்வி சகஜம், வெற்றி தோல்வி தான் சகஜம், தோல்வியே சகஜம் இல்லை. கலைஞரும் இதெல்லாம் அனுபவிச்சவர் தான், மீண்டு வந்தார். நீங்கள் பாமக சொல்ல கவனிக்க தகுந்த அணியா, பலமான அணியாக இருக்குங்கிறத மறக்கல, போதுமான அணியாது இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஆட்சி பொறுப்பு, அப்போ ஓபிஎஸ் உங்களோட இருந்தார், பிஜேபி இருந்துச்சு, எல்லாரும் இருக்கும்போது பாமக வந்துச்சு, உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கல, ஆட்சி இழந்தீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக உங்களோட இருந்துச்சு, பாமக அங்கே தான் போச்சு. இப்போ திருப்பி வருவாங்களே, வந்தாலுமே தேமுதிக பாமக வர்றதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க 2 பேரும் தான் ஓப்பனில் இருக்கிறாங்க. அந்த பாமக முழுசா வருமா, அப்பாவா பையனா, இல்லை 2 பேரும் வந்தால் அப்படியே மலைய பலன் அப்படியே கிடைக்குமா தெரியாது. நான் சொல்கிறேன், எந்த வடிவத்தில் எங்கே போய் பாமக சேர்ந்தாலும் பழைய ஒரு எழுச்சி இருக்காது. நான் சாப விடலை. இந்த நிலைமை வரும்னு அப்பா பிள்ளைங்கள நான் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். வெளிப்படையாக அடிச்சுக்காதீங்க, வன்னியர்களே உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நம்ம சொன்னோம். அவங்க கேட்கல. இந்த என்னைக்கு அன்புமணி நீக்கிறது, அவர் நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கிறார், ராமதாஸை எப்போ நீக்கலான்னு இவர் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த எந்த லட்சணத்தில் பாமக இருக்கும்? அப்புறம் வாக்கு வங்கி இழந்துரும் நான் சொல்ல, பலவீனம் அடையும்.